Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வால்டர்ஸ் மாடல்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் தியரிஸ் அண்ட் தென் வால்டர்ஸ் மாடல்ல growth firm, நார்மல் firm வச்சு எப்படி மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் அண்ட் வேல்யூ ஆஃப் தி firm எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம செஷன்ல பாத்தீங்கன்னா வால்டர்ஸ் மாடல் இஃப் தி firm is a declining firm. ஸோ அப்ப எப்படி நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம டிக்ளைனிங் ஃபர்ம் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ல ரேட் ஆஃப் ரிட்டர்னும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் கொடுப்பாங்க. ஸோ வென்எவர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் லெஸ் தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் then that firm is known as a declining firm. So declining firm ஆக இருந்ததுன்னா அந்த firm ஆப்டிமல் பே அவுட் ரேஷியோ எவ்வளவு இருக்கணும்னா 100% இருக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா they should not retain anything. Okay, retained earnings இல்லாம so they have to distribute their entire earnings as dividend to the shareholders. So இதுதான் declining firm. ஸோ அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா தான். மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் இட் இஸ் டினோட்டட் பை பி அண்ட் அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா டி பிளஸ் ஆர் பை கே இன்டூ இ மைனஸ் டி டிவைடட் பை கே. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா. வால்டர்ஸ் மாடல்னாலே இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அண்டர் they will be giving the rate of return, cost of capital, EPS, earnings per share ஓட டீடைல் கொடுத்துருவாங்க. ஜென்ரலி டிவிடெண்ட் ஓட டீடைல் கொடுத்துருக்க மாட்டாங்க, டி ஓட டீடைல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே டிவிடெண்ட் பெர் ஷேர் டின்றத கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இஃப் பே அவுட் ரேஷியோ 20% பே அவுட் ரேஷியோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்மள மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் சம்டைம்ஸ் வேல்யூ ஆஃப் தி ஃபார்மும் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்மளோட யூஸ்வல் கொஸ்டின்ஸ் எப்படி அப்பியர் ஆகும்ன்றது. இப்போ இன்னைக்கு நம்ம டிக்ளைனிங் ஃபார்ம் வச்சு எப்படி கால்குலேட் பண்றதுன்றத டிஸ்கஸ் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா the earnings per share of Daniel Limited or ₹10. The rate of capitalization is 12% and the rate of return on investment is 9%. Compute the market price per share using Walters formula if the dividend payout is A 20%, B 60% and C 100%. Which is the ஐடியல் பே அவுட்? இதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் வேல்யூ ஆஃப் தி ஃபார்மும் சேர்த்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் 3 சிச்சுவேஷனுக்கும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். 20% பே அவுட் இருக்கும்போது, 60% பே அவுட் இருக்கும்போது, 100% பே அவுட் இருக்கும்போது. அடுத்தது இபிஎஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ₹10 கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் கேபிட்டலைசேஷன் பாத்தீங்கன்னா 12%. அதாவது ரேட் ஆஃப் கேபிட்டலைசேஷனா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல தான் கேபிட்டலைசேஷன் ரேட்னு சொல்றோம். சோ அது பாத்தீங்கன்னா 12%, கேன்றது 12%. அண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் ஆர், அது பாத்தீங்கன்னா 9%. ஆர்ன்றது 9%. இப்ப முதல்ல கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். சோ இந்த மாதிரி எழுதிக்கணும். இபிஎஸ் ₹10 கொடுத்திருக்காங்க அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 12% அண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் பாத்தீங்கன்னா 9%. சோ இத வச்சு நீங்க என்ன கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இட் இஸ் லெஸ் தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். சோ 9 12 விட லெஸ் தென். சோ அதனால இது டிக்ளைனிங் ஃபார்ம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத கம்பெனியை டிக்ளைனிங் ஃபார்ம்னு சொல்றோம். சோ இதுதான் நம்மளோட சிச்சுவேஷன். அப்ப அவங்களுக்கு ஆப்டிமல் பே அவுட் ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 100% இருக்கணும். சோ அவங்களோட வேல்யூ ஆஃப் தி ஃபார்மோ மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேரோ எப்ப அதிகமாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா பே அவுட் 100% இல்ல மேக்ஸிமம் பே அவுட் வச்சிருக்கும் போதுதான் உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் அதிகமாக காட்டும். சோ இப்ப எப்படி இது அப்படின்றத சொல்யூஷன்ல பாக்கலாம். சோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் நம்மளுக்கு தேவை டிவிடெண்ட், பட் அது கொஸ்டின்ல கிடையாது. சோ நம்ம தான் கால்குலேட் பண்ணுவோம். சோ எப்படி டிவிடெண்ட் பெர் ஷேர் கால்குலேட் பண்ணுவீங்கன்னா இபிஎஸ் இன்டூ பே அவுட் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். சோ ஒரு சிச்சுவேஷனுக்கும் நம்மளுக்கு டிவிடெண்டோட அந்த அமௌண்ட் மாறும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பே அவுட் 20% வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் 60% பே அவுட் வைக்கணும்.
அடுத்தது 100% பே அவுட் வைக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன்லயும் டிவிடெண்டோட இது வந்து மாறும். ஏன்னா பே அவுட் மாறுதுல, அதனால டிவிடெண்டோ மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் போடலாம். இஃப் பே அவுட் ரேஷியோ இஸ் 20%. ஸோ 20% பே அவுட் ரேஷியோ இருக்கும்போது எவ்வளோ டிவிடெண்ட்னு பாருங்க. இபிஎஸ் இன்டூ பே அவுட் ரேஷியோ. இபிஎஸ் எவ்வளோ? 10 rupees. அதை கொடுத்துட்டாங்க. பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20% வைக்கணும். ஸோ தட் இஸ் 20/100. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு ₹2 வருது. அதுதான் நம்மளோட டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலால இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டிவிடெண்ட் எவ்வளோ 2ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். பிளஸ் நம்மளோட ஃபார்முலா என்ன? ஆர். ஆர் எவ்வளோ? 9%. ஸோ 9% என்னது? 9 டிவைடட் பை 100. தட் இஸ் 0.09. நெக்ஸ்ட் கே ஆல டிவைட் பண்ணணும். ஸோ கே எவ்வளோ? 12%. 12 divided by 100. So that is 0.12 multiplied by E minus D. So E எவ்வளோ? EPS தான் E. earnings per share தான் E. So that is 10. So அந்த 10 இங்க எழுதிக்கோங்க. Minus D எவ்வளோ? That is 2 rupees we have calculated. So 2 எழுதிக்கோங்க. 10 minus 2. The whole divided by, ஓகேங்களா? So again வந்து K ஆல divide பண்ணுங்க. K எவ்வளோ? 12%. 12 divided by 100. That is 0.12. So இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 2 plus அப்படியே எழுதிக்கோங்க. இந்த கால்குலேஷன் வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் 2 ஓட பிளஸ் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. 0.09 divided by 0.12 பண்ணீங்கன்னா 0.75 கிடைக்கும். 10 minus 2 பண்ணீங்கன்னா 8. இந்த 2 பிளஸ் எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. you will be getting 0.75. 10 minus 2 வந்து 8. The whole divided by 0.12. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க. 2 பிளஸ் எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் 2 ஓட பிளஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. you'll be getting 6. ஸோ 2 plus 6 divided by 0.12. that is 8 divided by 0.12. and your answer is rupees 66.67. rupeesல மென்ஷன் பண்ணும். ஏன்னா பிரைஸ்ல அது. ஸோ அதனால ஸோ மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 66.67. ஸோ இதுதான் வந்து பே அவுட் ரேஷியோ 20% இருக்கும்போது. ஓகேங்களா? இதே வந்து பே அவுட் ரேஷியோ வந்து 60% இருந்தா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. இஃப் டிவிடெண்ட் பே அவுட் 60%, சம்டைம்ஸ் நம்மளோட கொஸ்டின்ல வந்து ரிட்டன்ஷன் ரேஷியோ கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க வந்து பே அவுட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல வந்து பே அவுட் கொடுத்துருக்காங்களா இல்லை ரிட்டன்ஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்களான்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பே அவுட்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க பே அவுட்டால் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இஃப் டிவிடெண்ட் பே அவுட் 60% கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா டி கால்குலேட் பண்ணணும். ஏன்னா டி நம்மளுக்கு கிடையாது, டிவிடெண்ட் பெர் ஷேர். ஸோ இபிஎஸ் இன்டூ பே அவுட் ரேஷியோ அதோட ஃபார்முலா. இபிஎஸ் இட் இஸ் கிவன் இன் தி கொஸ்டின் 10 rupees இன்டூ பே அவுட் ரேஷியோ எவ்வளோ? 60%. 60% என்னது? 60 divided by 100. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருந்தீங்கன்னா you will be getting ₹6. So இப்போ market price per share calculate பண்ணுங்க. That is denoted by P and our formula is D plus R by K into E minus D divided by K. So D ன்றது 6 rupees plus R ன்றது வந்து questionல கொடுத்திருப்பாங்க. So R எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9%. So 9 divided by 100 0.09 and K பார்த்தீங்கன்னா 12% questionல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 12% அப்படியே எடுத்துக்கோங்க. 12 divided by 100 that is 0.12 into 10 minus 6. E வந்து 10 earnings per share and D பார்த்தீங்கன்னா 6. ஸோ all divided by again K வந்து 12% that is 0.12. ஸோ இப்போ 6 plus எப்படியே எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் calculation போடுங்க. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.75 கிடைக்கும். ஸோ 10 minus 6 பண்ணீங்கன்னா வந்து 4. the whole divided by 0.12. ஸோ இப்போ இது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் 6 ஓட ஆட் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will be getting 3. ஸோ 6 plus 3 divided by 0.12. 9 divided by 0.12. ஸோ therefore answer is ₹75 your market price per share. If the dividend payout is 60%, your market price per share is ₹75. இப்போ third situationக்கு போகலாம். So third situation நம்ம questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா if dividend payout is 100%.
அப்ப நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அகெயின் வந்து நம்ம டிவிடெண்ட் வந்து போன இது எடுத்ததே எடுக்கக்கூடாது, பிகாஸ் பே அவுட் ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ டிவிடெண்ட் டி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் இன்டூ பே அவுட் ரேஷியோ தான் அதோட ஃபார்முலா. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ₹10 தே ஹாவ் கிவன் அண்ட் பே அவுட் ரேஷியோ 100%. இப்போ ஸோ 100%னா என்னது, 100 டிவைடட் பை 100 இட் கெட்ஸ் கேன்சல். ஸோ ₹10 தான் நம்மளோட டிவிடெண்ட். ஸோ இப்போ வாங்க எப்படி மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் போடலான்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர், இதுதான் அது பீன் டினோட் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா D + R/K இன்டூ E - D டிவைடட் பை K. ஸோ வால்டர்ஸ் மாடல்னாலே இந்த ஃபார்முலா தான், ஃபார்முலால மாறாது எதுவுமே. ஓகேங்களா. ஸோ நீங்கள் 2 ஃபார்முலா தான் இங்கே மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணுறதோட ஃபார்முலா வந்து மக்கப் பண்ணோம், அண்ட் தென் வால்டர்ஸ் மாடலோட ஃபார்முலா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியணும். ஓகேங்களா. ஸோ டிவிடெண்ட் வந்து ₹10 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையே எடுத்துக்கோங்க, 9%ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ 9%னா என்னது, 9 டிவைடட் பை 100 தட் இஸ் 0.09. அண்ட் கே பார்த்தீங்கன்னா 12%, ஸோ அதை தான் 0.12ன்னு எழுதியிருக்கோம். இன்டூ இ பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ₹10 கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல, அண்ட் டி வந்து ₹10 ஜஸ்ட் நோ வி கால்குலேட்டட். the whole divided by k வந்து 0.12. so 12%ன்றத நம்ம இப்படி எழுதிக்கலாம். 12 divided by 100 னு எழுதலாம், இல்ல 0.12 னு எழுதலாம் நம்ம. so first வந்து இந்த calculation வரைக்கும் முடிச்சிட்டு லாஸ்டா 10 ஓட பிளஸ் பண்ணுங்க. so இத 10 பிளஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க, 0.75 வரும். 10 minus 10 எவ்வளோ, 0. the whole divided by 0.12 இதை எழுதிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ வரும், 0 தான் வரும். எந்த நம்பரோட 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 10 பிளஸ் 0 டிவைடட் பை 0.12 இதை எழுதிக்கோங்க. அடுத்தது 10 டிவைடட் பை 0.12 பண்ணீங்கன்னா ₹83.33 வருது நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் இஃப் தி பே அவுட் ரேஷியோ இஸ் 100%. ஓகேங்களா. இப்போ நம்மளோட கன்க்ளூஷன் என்ன, யூஸ்வலி வந்து எது வந்து ஐடியல் பே அவுட் இல்லைனா ஆப்டிமல் பே அவுட்னு நம்மள கேட்பாங்க, இல்ல கமெண்ட் ஆன் தி ரிசல்ட்ஸ்னு கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின்ல வந்து என்னென்ன நம்ம அரைவ் பண்ணிருக்கோம் அப்படின்றத தான் இங்க நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பே அவுட் வந்து 20% இருக்கும்போது மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத நம்மளோட சொல்யூஷன்ல பார்த்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ₹66.67 நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 66.67 பே அவுட் வந்து நம்மளுக்கு 20% இருக்கும்போது மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் 66.67. அதே பே அவுட் வந்து நம்மளுக்கு 60% இருக்கும்போது மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ₹75 வருது. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு 100% பே அவுட் ரேஷியோ இருக்கும்போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வந்து 83.33 வருது. ஸோ அதை தான் இங்க கன்க்ளூஷன்ல எழுதியிருப்பேன். 20% இருக்கும்போது இவ்வளோ மார்க்கெட் பிரைஸ், அண்ட் 60% இருக்கும்போது மார்க்கெட் பிரைஸ் இவ்வளோ, அண்ட் பே அவுட் வந்து 100% இருக்கும்போது மார்க்கெட் பிரைஸ் 83.33. ஸோ இதுல இருந்து என்ன அரைவ் பண்றோம் அப்படின்னா, முதல்ல கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 9% கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 12% கொடுத்துருக்காங்க. ஸோ whenever rate of return is less than cost of capital, that firm is known as a declining firm. அண்ட் டிக்ளைனிங் ஃபார்முக்கு ஆப்டிமல் பே அவுட் ரேஷியோ எவ்வளோனா 100% இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை எழுதிக்கிறோம் கன்க்ளூஷன்ல. Hence Daniel Limited is a declining firm since rate of return is less than cost of capital. So optimal payout ratio is 100%. எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ 20% இருக்கா, ஸோ அப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து கம்மியாக இருக்கு. 60% பே அவுட் பண்ணும்போது கொஞ்சம் மார்க்கெட் பிரைஸ் அதிகரிச்சிருக்கு. நீங்க 100% பே அவுட் பண்ணும்போது தான் இது டிக்ளைனிங் ஃபார்மா இருக்கிறதுனால நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் இன்னும் வந்து ரெய்ஸ் ஆகுது. 83.33ன்னு ரெய்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதுதான் வந்து டிக்ளைனிங் ஃபார்முக்கு ஆப்டிமல் பே அவுட் ரேஷியோ. ஸோ இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா வால்டர்ஸ் மாடல்ல எப்படி வந்து டிக்ளைனிங் ஃபார்முக்கு எப்படி மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் கால்குலேட் பண்றதுன்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஹோப் இந்த செஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.